ஜார்ஜ் மெரிடித் அந்த பேஷண்ட் நல்லா தான் இருக்காங்க, நீ ஒன்றும் பயப்படாத, நீ யார்கிட்ட இதை பற்றி மூச்சு கூட விடாத, அப்படியே மறந்துடு அப்படிங்கிறாரு. அப்போ மெரிடித் நான் இதை பற்றி டாக்டர் பர்கிட்ட சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜார்ஜ் தேவையே இல்லை, நீ அப்படியே ரிலாக்ஸாக இரு, எந்த பிரச்சனையும் நடக்காது, அது சின்ன ஒரு மிஸ்டேக் தான், இதனால பெரிய ப்ராப்ளம்லாம் வராதுன்னு சொல்லி கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் சீஃப் வெப்பர், டாக்டர் பெய்லி, ஜார்ஜ் 3 பேரும் ஒரு சிட்டியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் பெய்லி இந்த பேஷண்ட் லங்ஸ் மேலே ஒரு ஏர்ஃபீல்டு சாக் இருக்கு, அதை சர்ஜரி வச்சு ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ டாக்டர் வெப்பர் இந்த சர்ஜரி நம்ம ஆல்ரெடி இதே பேஷண்ட்டுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம், நீங்கள் போய் அந்த பேஷண்ட்டை மறுபடியும் இந்த ப்ரொசீஜர்லாம் சொல்லி தயவு செஞ்சு அவங்கள இனிமேல் ஸ்மோக் பண்ண வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் ஷெப்பர்டும் ஆலெக்ஸும் இன்னொரு பேஷண்ட்டை பார்க்க போகிறாங்க. அந்த பேஷண்ட் என்னால் முதுவலி ரொம்ப தாங்கவே முடியலை, தயவு செஞ்சு என் வலிக்கு ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஆலெக்ஸ் சரி மார்ஃபின் கொடுக்கலாம், கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பேஷண்ட் இல்லை மார்ஃபின்லாம் எனக்கு பத்தாது, அதை விட ஸ்ட்ராங்கான இந்த டெமரோல் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.